34வது சங்கீதம் 6வது வசனம் இப்படியாக சொல்கிறது, இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனை அவன் இடுக்கண்களுக்கெல்லாம் நீங்களாக்கி ரட்சித்தார். இன்னைக்கு இதை கேட்டுட்டு இருக்க நீங்கள் ஏதோ ஒரு பிரச்சனையில், போராட்டத்தில், இன்னும் மனக்குழப்பத்தில் இருக்கலாம். அதன் மத்தியில் நீங்கள் ஏசப்பாவை நோக்கி அழுது கூப்பிடலாம். நீங்கள் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுற சத்தமும், இன்னும் நீங்கள் அழுகிற உங்கள் கண்ணீரையும் ஏசப்பா பார்த்தாங்க. அதனால தான் ஏசப்பா இந்த வசனத்தின் மூலம் உங்கள் கூட பேசுகிறாங்க. நீங்கள் யோசிக்கலாம், இல்லை ஏழைன்னு போட்டிருக்கே அப்படின்ட்டு. ஏழைன்னா ஒன்றும் இல்லாதவங்கன்னு அர்த்தம் இல்லை. ஏதோ ஒரு உதவி உங்களுக்கு தேவைப்படுது. ஏதோ ஒரு பிரச்சனை இல்லை, ஏதோ ஒரு போராட்டத்தில் இருக்கிறீங்க. அதன் மத்தியில் ஏசப்பாவோட உதவி தேவைப்படுது. அப்படிப்பட்டவங்கள தான் ஏசப்பா சொல்கிறாங்க ஏழையாக இருக்கான் அப்படின்ட்டு. ஏதோ ஒரு பிரச்சனையில், ஏதோ ஒரு போராட்டத்தில் நீங்கள் சிக்கி ஏழையாக இருக்கிறீங்கல்ல, அந்த சிச்சுவேஷனில் இருந்து நீங்கள் ஏசப்பாவை நோக்கி கூப்பிடுறீங்கல்ல, உங்கள் சத்தத்தை ஆண்டவர் கேட்டதன் நிமித்தம் உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து ஏசப்பா உங்களை விடுவிக்க போகிறாரு. எனக்கு யாரும் இல்லை, நான் சொல்கிறத கேட்குறதுக்கு கூட யாரும் இல்லை அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். உங்களுடைய சத்தம் ஆண்டவருடைய செவிகளில் எட்டினத்தின் நிமித்தம் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரட்சிப்பு, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு, இன்றைக்கி உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதம். ஏசப்பாவை விசுவாசிங்க. உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றிலிருந்து உங்களுக்கு ஒரு விடுதலையை ஏசப்பா தந்துட்டாங்க. ஏசப்பாவை விசுவாசிக்கிற உங்களை ஏசப்பா வெட்கப்படுத்த மாட்டாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆமேன்.